வணக்கம். இன்றைக்கி லெக்சரில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்ஸஸ்லாம் என்னது, எங்கெங்கெல்லாம் நம்ம இதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு முக்கியமான சோர்ஸ் நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரை ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே அன்றாடம் டெய்லி ரெகுலராக படித்தாலே மோர் தென் 90% ஆஃப் த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்கு. நியூஸ் பேப்பர் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போலாம் கேள்விகளோட தரம் ஸ்டாட்டிக்லேருந்து டைனமிக்காக மாறிட்டுருக்கு. 2014 இயருக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா கொஷின் பேப்பர் அதிக வெயிட்டேஜ் ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு இருந்துச்சு, டைனமிக்கு ஒரு குறைந்தபட்ச வெயிட்டேஜ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் கேள்விகள் பார்த்தோன்னா ரொம்ப டைனமிக்காக மாறிட்டுருக்கு. அந்த டைனமிக் நேச்சர் ஆஃப் த கொஷின் பேப்பரை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவதாக மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எடுத்தோன்னா அதில் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் ரொம்ப டைனமிக் நேச்சராக நம்மளோட ஆன்சர் இருக்கிற பட்சத்தில் அதிகமாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் செய்திகள் வந்துச்சுன்னா அதையுமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ எக்கனாமி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அதை எக்கனாமின்ற அந்த டாபிக் கீழே, அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நியூஸ் பேப்பருக்கு நான் எந்த நியூஸ் பேப்பர் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு த ஹிந்துவும், தமிழுக்கு தினமணியும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எத்தனை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படும். ப்ரிஃபரபிளி நான் 18 மந்த்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 18 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே கொஷின் பேப்பரை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தோன்னா 60% ஆஃப் த கொஷின் 60 to 80% ஆஃப் த கொஷின் இந்த லாஸ்ட்டாக 6 மந்த்ஸ்லேருந்து இருக்கும். 12 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா மோர் தென் 95% ஆஃப் த கொஷின் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதிலே நம்ம 5 டாபிக் ரிலேட்டடாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஒன்று எக்கனாமி, இன்னொன்று ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்படி இந்த 5 ஹெட்டிங் கீழே நாம் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய நியூஸை பிரித்து செக்ரிகேட் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் எக்கனாமி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எக்கனாமின்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே நம்ம அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஜியாகிரஃபிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸு, பாலிட்டி ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டான கோர்ட் வெர்டிக்ட்டு, சோஷியல் இஷ்யூஸ் ஏதாச்சும் முக்கியமான ஒரு இஷ்யூஸ் நியூஸ் பேப்பரில் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாகவுமே நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நோட்ஸ் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திராயன் 3 ரிலேட்டடாக நியூஸ், இந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேதர் பண்ணணும். இப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பிரித்தாலே நம்மளால் ஸ்டாட்டிக் பார்ட்டையும் டைனமிக் பார்ட்டையும் கோரிலேட் ஈஸியாக பண்ண முடியும். இது மூலியமாக நம்மளால் மெயின்ஸில் இருக்கக்கூடிய கடினமான கேள்விகளை ஈஸியாக அணுக முடியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இதற்கான நியூஸ் பேப்பர் இல்லாமல் இருக்கக்கூடிய மிச்ச சோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். யோஜனா மேகசின் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எக்கனாமி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இல்லை முக்கியமான கவர்மெண்ட் சார்ந்த திட்டங்கள் எல்லாமே இந்த யோஜனாவில் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது மெயின்ஸ் ரிலேட்டடாக நமக்கு அதிகமான பாயிண்ட்ஸை கொடுக்கும். ரெண்டாவதாக பிஐபி வெப்சைட், பிஐபினா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்த வெப்சைட்லேருந்தும் முக்கியமான தகவல்களை நம்மளால் எடுத்துக்க முடியும். இது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரிப்ரேஷன் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனாக ஒரு பிடிஎஃப்பை எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே விடுவாங்க அவங்களோட வெப்சைட்டில். அதை நம்ம ரெஃபர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உள்ள சோர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ஹோலிஸ்டிக்காக நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரிப்ரேஷனை முடிக்க முடியும். நியூஸ் பேப்பர் பார்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் இந்த லெக்சரை நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரிப்ரேஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளைவை சீக்கிரமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.